வாங்க இன்னைக்கு ஹெல்த்தி சமையல்ல குதிரைவாலி அரிசி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, அப்புறம் அதோட நன்மைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குதிரைவாலி அரிசி ஒரு கிளைசமிக் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிற ஒரு உணவு. இது இரத்த சர்க்கரை அளவை ரொம்ப கட்டுப்படுத்த உதவும். இதனால இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதனால் இந்த எப்போவுமே நார்ச்சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது வயிறு நிறையிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். வயிறு நிறைவாக இருக்கும் சாப்பிட்டா. அப்புறம் பசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து தான் பசிக்கும். அதிக நேரம் பசிக்காமே இருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷனும் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனையும் இதை சாப்பிட்றவங்களுக்கு இருக்காது. கான்ஸ்டிபேஷனும் இருக்காது, வயிற்றுப்போக்கும் இருக்காது. மலச்சிக்கலும் ஏற்படாமல் இருக்கும், வயிற்றுப்போக்கும் ஏற்படாமல் ஒரு நல்ல நார்மலாக இருக்கும் உங்களோட வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே. மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும். இதில் கொழுப்பு குறைவாக இருக்குது, நல்ல கொழுப்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால இதில் இதய நோய்கள் ஏற்பட அபாயமும் இருக்காது. இதை சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகள் நல்ல பலமாக இருக்கும். அதில் அதிகமான கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சத்துக்கள் எலும்புகளை நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும். இந்த மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் அதுவும் வராமல் தடுக்கும். முக்கியமாக இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து கொடுக்கும். இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டே இருக்கிறப்போ ஹீமோகுளோபின் அளவை, நம்மளோட ஹெச்பி அளவை அதிகரித்து கொடுக்கும். அயனும் பொட்டாசியமும் இதில் அதிகமாக இருக்கிறனால இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது சிறந்த உணவாக, அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆற்றல் கொடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணால் இது உடம்புல நம்ம அந்த உணவை எடுத்துகிட்டே இருக்கும்போது உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ், அந்த விஷ சேர்மங்கள் அதெல்லாம் நீக்கி செல்களை நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். நல்ல சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கும் இது சிறந்தது. ஏன்னா இதில் ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறனால கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த நல்ல சத்து கிடைக்கும் இதை சாப்பிடும்போது. குதிரைவாலி அரிசி கர்ப்பிணி பெண்கள் எடுக்கும்போது குழந்தையினோட வளர்ச்சிக்கும் இது தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை அது கொடுக்கும். இது இரவு நேரங்களில் எடுக்கிறத தவிர்க்கணும். மேக்சிமம் மார்னிங் இல்லைன்னா மதிய நேரத்துக்குள்ளே இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் தைராய்டு இருக்கிறவங்க டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை, இந்த அரிசி எடுத்துக்கலாமா, அந்த உணவை எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு தான் இந்த ரைஸை எடுத்துக்கணும். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது வாயு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஈவினிங் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு பகல் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குதிரைவாலி அரிசி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முந்தின நாள் இரவே குதிரைவாலி அரிசியை ஊற வச்சுக்கணும். ஏன்னா இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் ஜீரணம் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். முந்தின நாளே 2 கப்பு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அதை எடுத்து அலசி நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் பாசிப்பருப்பு எடுத்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிட்டாதான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் ப்ரோட்டீனும் இருக்கிறனால இதை சேர்த்துக்கிறது நல்லது. இதை வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த குதிரைவாலி அரிசி, நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து வேக விடணும். அது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றி, கொஞ்சம் தண்ணி வற்றி விட்டாலும் அதை தண்ணி திரும்பவும் ஊற்றி நம்ம வேக விடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய பொருட்களெல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளித்து நாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா,
குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பும் அதில் வந்து இந்த தாளிப்பை நல்லா தாளித்து நல்லா வதக்கி விட்டு இந்த தாளிப்பை எடுத்து அதில் ஊற்றி அதை வந்து நம்ம கிளறி விடணும். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக ஆறுனதும் நல்லா கெட்டியாகி வரும். அதுக்கப்புறம் அந்த உருண்டை பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர் எதுலையாவது ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட குதிரைவாலி அரிசி கொழுக்கட்டை தயாராகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததும் எடுத்து நீங்கள் ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடோடையே சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.